வாழ்க்கையில் நம்ம தோத்துட்டே இருக்கோமே, நம்ம ஜெயிக்கவே முடியாதா, இல்லை நம்மளாலையும் ஜெயிக்க கண்டிப்பாக முடியாதோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் உங்களுக்கு இருக்கா? இல்லை நம்மளால் ஒரு நார்மல் பர்சனாக தான் இருக்க முடியும், இல்லை ஒரு காமன் மேனாக இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவோம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்களா? பட் உள்ளே இருக்க ஒருத்தன் உங்களை எப்படியோ நீ லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகிட மாட்டியா அப்படின்னு போராடிட்டு இருக்கான்ல. ஸோ அவனுக்கிட்ட இந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் தீம். ஸோ வாங்க, ஓப்பன் டாக்குக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு தாத்தா, ஒரு பேரன். ஸோ பேரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஒரு பர்சன். ஸோ அந்த 7வது படிக்கிற பையனுக்கே சக்ஸஸ் ஆகணும்னு ரொம்ப பெரிய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அவனுக்கு அந்த இடத்துல அந்த டைமில் மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கொஷின் மார்க். பட் சக்ஸஸ் ஆகணும்னு அவன் நினைக்கிறான். அப்படி இருக்க ஒரு டைமில் அவன் ஃபெயிலும் ஆகிறான். ஸோ எக்ஸாமில் ஃபெயிலான அந்த சோகத்தில் அவனோட சம்மர் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் அவன் கொஞ்ச நாள் அவங்க தாத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க தாத்தா ஊருக்கு வரான். தாத்தா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டவுன்லேயே இருக்கான். அவங்க தாத்தா கிட்டே கேட்குறான், நான் என்னால் சக்ஸஸே ஆக முடியாதா, இல்லை எப்படி சக்ஸஸ் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறான். கேட்டதுக்கு தாத்தா வந்து தன்னோட பேரனுக்கு வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு ஆசைப்படுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேரனை கூட்டிகிட்டு ஒரு நர்சரி ஷாப்புக்கு போயிட்டு 2 பிளான்ட் வாங்குறாங்க. ஒரு பிளான்ட்டை வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விண்டோக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. இன்னொரு பிளான்ட்டை வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கார்டன் ஜோனில் வைக்கிறாங்க. பேரன்கிட்ட வந்து கேட்குறாரு, 2 பிளான்ட்டில் எந்த பிளான்ட் வந்து சக்ஸஸ் ஆகும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பேரன் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உள்ளே இருக்க பிளான்ட்டு சேஃபாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, எந்த அப்ஸ்டாக்கிள்ஸும் வராது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உள்ளே இருக்கிறது சேஃபாக இருக்கும், அதனால் சக்ஸஸ் ஆகிரும். வெளியில் இருக்க பிளான்ட் அப்படி இல்லை, இடி மின்னல் மழை இதெல்லாமே வரும், புயல் வரும், இல்லை மனிதர்கள் போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிளான்ட்டை பிடுங்கி போடவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் கொஸ்டின் மார்க். அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட் அவரோட எக்ஸ்பெக்டன்சி எதிர்பார்க்குறது கஷ்டம். அப்போ அது வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா வந்து சிரிச்சுக்கிட்டே சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி பொறுமையாரு, 4 வருஷம் கழித்து இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் முடியுது. அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு 4 வருஷம் கழித்து மறுபடியும் வந்து 4 வருஷம் கழித்து எதிர்ச்சியாக அவங்க தாத்தா வீட்டுக்கு வராரு பேரன். ஸோ வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த க்யூரியாசிட்டியில் வந்து அந்த 2 பிளான்ட்டில் என்ன சக்ஸஸ்ன்னு அவங்க தாத்தா கிட்ட மறுபடியும் போய் கேட்குறான். ஸோ நான் அவனுக்கு நேர்லேயே போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளான்ட்டை காமிக்கிறாருன்னா, வீட்டில் இருக்க ஒரு பிளான்ட்டை காட்டுறாரு. வீட்டில் வச்ச அந்த பிளான்ட்டு. ஸோ அந்த பிளான்ட் வந்து ஒரு சின்ன செடியாக இருந்தது, ஒரு பெரிய செடியாக வந்து முளைச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக பியூட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அந்த பேரன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வெளியில் இருக்க பிளான்ட்டை போய் பார்க்கலாமா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்க்கலான்ட்டு 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய மரமாக முளைச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த வீடியோவோட தீம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். வெளியில் இருக்கக்கூடிய பிளான்ட் நிறைய அப்ஸ்டாக்கிள்ஸையும் நிறையா விஷயங்களை அது வந்து பார்த்துருக்கு. மீன்ஸ் நிறையா டேஞ்சர்ஸ், நிறைய அப்ஸ்டாக்கிள்ஸை கடந்து தான் வந்திருக்கு அந்த பிளான்ட்டு. பட் அதுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம், ஒரு தாத்தா பேரங்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கணுன்னு நினச்சி அந்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு அந்த பேரன் வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து சொல்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளான்ட் வந்து நிறையா மலைச்செடிகள்லாம் இருந்திருக்கு, அங்கே வந்து இயற்கையான ரிசோர்ஸஸ் நிறையா வந்திருக்கும், அதனால் வந்து அந்த பிளான்ட் வந்து பெரிய மரமாக முளைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இத்தனை அப்ஸ்டாக்கிள்ஸை தாண்டி வந்து அந்த மரம் வந்து எப்படி வந்து அந்த செடி வந்து மரமாக மாறுச்சு அப்படின்னு ஒரு பெரிய டவுட்டை வந்து அந்த பேரனுக்கு வருது. ஸோ அதை வந்து அப்படியே தாத்தா கிட்ட கேட்குறான் பிளைண்டாக டக்குன்னு. பிகாஸ் அந்த சின்ன செடி அவ்வளோ அப்ஸ்டாக்கிள்ஸ் வந்துருக்கும், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் எப்படி அந்த செடி வந்து மரமாக மாறுச்சு அப்படின்றது. அதுக்கு அந்த தாத்தா என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சின்ன செடியாக தான் இருந்துச்சு நம்ம வைக்கும்போது, பட் ஆனால் அது இவ்வளோ பெரிய மரமாக மாறுறதுக்கு காரணம் நிறையா ஆபத்துக்களையும் நிறையா பிரச்சனைகளையும் சந்தித்து வந்துட்டு இருந்த இந்த செடி. பட் அதுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அது இருக்கிற இடம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். தெர் இஸ் நோ லிமிட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட் அப்படின்ற ஒரு விஷயத்த அழகாக சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக அந்த செடி அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே நம்ம கார்டனில் வந்து வச்சோம். ஸோ ஒரு கிரவுண்டில் அவுட்டர் சர்ஃபேஸில் வச்சுருக்கும் போது அதோடய வேர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் த்ரூ அவுட் அப்படியே பூமியில் எங்கே வேணாலும் அதுக்கு லிமிட்டே இல்லாமல் அதால் உள்ளே போக முடியும், ஃப்ளக்சுவேட் ஆக முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது மரமாக மாறிடுச்சு
அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இந்த கதையோட 2 தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் உங்களை அப்ஸ்டாக்கிள்ஸ், டேஞ்சர்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண வச்ச இந்த சமூகம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எப்பயுமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பல விஷயங்கள் உங்களுக்கு ஆபத்துகளையும் கொடுக்கலாம், நிறைய டேஞ்சரை கொடுக்கலாம், நிறைய அப்ஸ்டாக்கிள்ஸை கொடுக்கலாம், உங்களை ஃபீல் பண்ண வைக்கலாம், உங்களை உடைய வைக்கலாம், உங்களை கீழே தள்ள பார்க்கலாம். இத்தனை விஷயம் நடந்தாலும் there is no restriction or limit for that அப்படின்ற ஒரு விஷயம் தான். என்றைக்குமே நீங்கள் குவிட் பண்ணனா மட்டும்தான் தட் இஸ் ஆக்சுவல் குவிட். நீங்கள் அந்த விஷயத்தை குவிட் பண்ணலை அப்படின்னா ஃபெயில் ஆகிறது ஒரு குவிட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் அப்ஸ்டாக்கிள்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் குவிட் பண்ணுறதையும் தாண்டி நிறைய பேர் அந்த அப்ஸ்டாக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணவே பயப்படுவாங்க, நிறைய பேர் அந்த விஷயத்துக்கு போக பயப்படுவாங்க. ஸோ இந்த விஷயமும் தேவையில்லை. இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, அப்ஸ்டாக்கிள்ஸ் வந்தால் தான் நிறையா அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய அனுபவம் கிடைச்சா தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த செடியும் நிறைய அப்ஸ்டாக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அது ஸ்ட்ராங் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அனுபவம் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆக்குமோ தவிர கண்டிப்பாக உங்களை வீக் ஆக்காது. அட் த சேம் டைம் there is no limit or restriction for that. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கம்பேரிஷன் வச்சோம் அப்படின்னா, உள்ளே இருக்க பிளான்ட் சேஃபாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பிகாஸ் இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பாட். ஒரு பாட்டுக்குள்ளே தான் அந்த பிளான்ட் இருக்குது. ஸோ அதால் வேர்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது கன்ஃபார்ம். பட் அவுட்டரில் இருந்த இந்த கிரவுண்ட் ஜோனில் அதுக்கு கிடைச்ச ஒரு நிறைய நெகட்டிவ்ஸ் அதுக்கு கிடச்சிருந்தாலும், நிறைய ஆபத்து அதை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அது கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ் there is no restriction limit அண்டர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட ரூட்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால தான் அது இன்னும் பெருசாக ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பை நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கும் நான் உங்களுக்கு சந்தோஷம்.